கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரங்க. என் பேர் ஆர் கோபாலுங்க. என் மனைவினுடைய பேர் டி சாந்தி ஸ்டெல்லாங்க. நாங்கள் மேட்டுப்பாளையத்தில் சேரன் நகரில் பெல்லாதி சேரன் நகரில் குடியிருந்து வரோங்க. எனக்கு ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மிகவும் சோர்வுற்ற நிலையில் நான் இருந்தேங்க. உயிருக்கு போராடின சூழ்நிலையில் என்னோடய உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் நான் ஒரு மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஒரு மருத்துவரை சந்திக்க போனபோது அவர் என்னை பார்த்து என்னை எல்லா டெஸ்ட்டும் பண்ணி, நீங்கள் இங்கே அந்த ஸ்பெஷாலிட்டி இல்லைங்க, இங்கே கோயம்புத்தூரில் ஒரு சிறந்த மருத்துவரை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டி வரும், அதற்கான செலவுகள் ஒரு 7.5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும் அப்படின்னு அவர் அறிவுறுத்தினார். என்னுடைய உடல்நிலையும் அதற்கு மேலே தான் இருந்ததே ஒழிய நான் கண்டிப்பாக அது இப்போ இமீடியட்டாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். என்னோடய உடம்பில் நடக்கக்கூடாத நடக்கவே என்னால் முடியல, எந்திரிச்சு உட்கார முடியல. எனக்கு அதுக்கு பின்னாடி 4 வருஷம் சர்வீஸ் இருந்தது. எனக்கு இந்த பிரச்சனைக்காகவே அவங்களும் விஆர்எஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க. வீட்டில் எங்கள் அண்ணன் தம்பி யாருக்கிட்டையும் நான் சொல்லலை. இதற்கிடையில் என்னுடைய சகோதரன் பி செல்வராஜுங்கிற ஒருத்தர் என்னை சந்தித்தார். நான் பண கஷ்டத்தில் இருந்த சூழ்நிலையில் அவர் எனக்கு ஆறுதலாகவும், அவருடைய மனைவி ஒரு நர்சிங்கில் இருந்ததுனால எனக்கு ஒரு உதவி செஞ்சாங்க. அவர்கள் மூலியமாக தான் நான் சரவணம்பட்டியில் இருக்கிற ஒரு டாக்டர் போய் சந்தித்தோம். அவரும் பார்த்துட்டு உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்குது, இருந்தாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போதைக்கு மருந்து மாத்திரையே கொடுக்குறேங்க, அடுத்து ஒரு 15 நாளைக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொன்னார். இதுக்கிடையில் நான் இங்கே கண்ணீரோடு இங்கே ஜெபிக்கலான்னு சொல்லி போட்டு இந்த பகுதிக்கு நான் வந்தேன். பெதஸ்தாவுக்கு நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். கண்ணீரோடு அங்கே ஜெபம் பண்ணேன். கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்தில் நான் நடத்துனராக பணிபுரிந்ததுனால இந்த வண்டியெல்லாம் இந்த கோவை டு காருண்யா ஓடி இருக்கேன், கோவை டு இந்த சிறுவாணி அந்த ரூட்லையெல்லாம் நான் ஓடி இருக்கிறதுனால இந்த காருண்யா பற்றி பெதஸ்தா பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் இந்த மாதிரி சூழ்நிலை ஆன உடனே நான் பெதஸ்தாவுக்கு போய் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு நான் இங்கே ஜெபிச்சுட்டு போனேன், கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு போனேன். மீண்டும் அந்த மருத்துவரை ஒரு 15 நாள் கழித்து நான் சந்தித்தேன். சந்திக்கிற போது அவர் என்னோடய உடலில் மாற்றமாக இருக்குது அப்படின்னு தெரிவித்தார். ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருந்த எனக்கு மருந்து மாத்திரையிலேயே சுகத்தை கொடுத்துர்லான்னு சொன்னார். மருத்துவரே பார்த்து ஆச்சரியப்படு வகையில் இந்த உடல்நிலையில் இப்படி இருந்த உடல்நிலை இப்படி ஆயிடுச்சேன்னு மிகவும் அவர் சந்தோஷப்பட்டார். நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேங்க, இது உங்களுக்கு சுகத்தை நீங்களும் உங்களுடைய விசுவாசத்தின்படி நீங்களுமே ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறீங்கிற உங்களுடைய விசுவாசத்தின்படியும் என்னுடைய மருந்து நான் கொடுக்குறேன்னு சொன்னார். நாங்கள் அடுத்த முறை 1 மாதம் கழித்து மறுபடி போகும்போது என் உடம்புல ரொம்ப மாற்றம் தெரிஞ்சதுனால இனி ஆப்ரேஷன் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு எழுந்து நடக்கும்படியாக என் தேவன் எனக்கு கிருபை செஞ்சார். இந்த 15 நாளைக்கு இடையில் என்னுடைய உடம்பு பூரா எனக்கு கருப்பாயிடுச்சு. தலையெல்லாம் இருக்கிற முடியெல்லாம் உதிர்ந்து போச்சு. முகமெல்லாம் ஒரு 80 வயசுக்கு மதிக்கத்தக்க நிலைமையில் நான் ஆகிட்டேன். அது ஒவ்வொன்றா முடி உதிர்ந்து முதிர்ந்த உதியெல்லாம் ஒவ்வொன்றா நடக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தேன்னு, நான் பலவீனனாக இருந்தேன்னு, மான்காலுகளுக்கு ஒத்த பலனை போல் நான் நடக்கும்படியாக என் தேவன் கிருபை செஞ்சுருக்காரு. நான் ஒரு டைம் 2 டைம் இங்கே வந்திருக்கிறேன், மீட்டிங்கில் அட்டன் பண்ணியிருக்கிறேன், பல பேர்த்துக்கு சுகம் கொடுக்கறத நான் நேராக பார்த்துருக்குறேன். அதனால் எனக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இங்கே ஜெபிச்சுட்டு போனேன். ஜெபிச்சு அந்த ஒரே மாதத்தில் அடுத்த மாதம் மருத்துவரை சந்திக்கிற பொழுது மருத்துவரே ஆச்சரியப்படுக்கும்படியாக செஞ்சார். நான் 10 அடி ரூமுக்குள்ளே நடந்து என்னால் போக முடியாது. ஒரு வயது குழந்தை தவந்து போகிற மாதிரி தான் நான் இன்னொரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போயிருந்தேன். இந்த பெரிய சூழ்நிலையில் தான் என் தேவன் என்னை நிறுத்தினார். அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 10-20 குடும்பமெல்லாம் கிறிஸ்தவ குடும்பங்களெல்லாம் எனக்காக என்னை பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டெல்லாம் போனாங்க.
என்னுடைய வேதனை கஷ்டம் எல்லாமே பார்த்துட்டு ஆண்டவருக்கு இவ்வளோ ஒரு சுகத்தை அவருக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் நான் வீட்டில் ப்ரேயர் மீட்டிங்கில் இது சாட்சியாகவும் சொல்லியிருக்கிறேன், எல்லாத்தையும் கூப்பிட்டு சாட்சியாக சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி பலனோடு இருக்கிறேன்னா, ஜீவனோடு நான் இருக்கிறேன்னா தேவாதி தேவன் இயேசு மகாராஜா தான். இந்த பெதஸ்தாவுக்கு வந்து தான் நான் சுகத்தோடு இருக்கிறேங்கிறத நான் சாட்சியாக எங்கேயும் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். இது ஒரு தகப்பனை இழந்து ஒரு தாயை இழந்து தவிக்கிற குழந்தை எப்படி இருக்குதோ அந்த சூழ்நிலையில் தான் நான் இந்த இடத்த ஒரு தாயும் தகப்பனுமாக இருக்கிறதா நான் தான் பார்க்குறேன். அன்பு சகோதரன் பால் தினகரன் அவர்களை என் சொந்த சகோதரனாக பாவித்ததுனால தான் அவர் நான் வரும்போதெல்லாம் எப்படியா நான் இங்கே வரும்போது அவர் இருப்பார். எனக்கு தாய் வீட்டுக்கு போன சமாதானம் இங்கே கிடைக்கிது. இந்த இடத்துல இது பண்ணி ஒரு பாடலே என்னால் நான் பாடி எழுதியிருக்கிறேன். சொந்தம் மின்னு பந்தம் மின்னு சொல்லிக்கவோ யாரும் இல்லை என்று எண்ணி கலங்காதே, என் மகனை தவிக்காதே. அனாதிங்க யாரும் இல்லை, அவரை போல எவரும் இல்லை. அனாதிங்க யாரும் இல்லை, அவரை போல எவரும் இல்லை. ஐயனேசு இருக்கையிலே அனாதிங்க யாரும் இல்லை. சொந்தம் மின்னு பந்தம் மின்னு சொல்லிக்கவோ யாரும் இல்லை என்று எண்ணி கலங்காதே, என் மகனை தவிக்காதே. தாய் போல தேற்றுவாரு, தந்தை போல சுமப்பாரு, உன்மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவார். அவரு தாங்க இயேசு, அவருக்கு நிகர் எவர். கோழித்தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி உன்னை அழைத்தவரோ ஜீவ தந்த ரட்சகர். கண்மணி போல் காத்திடுவாரு, கண்மலை மேல் நிறுத்துவாரு. கண்மணி போல் காத்திடுவாரு, கண்மலை மேல் நிறுத்துவாரு. மலையின் மேல் பட்டணம் போல உன்ன மேல உயர்த்துவார். அவரு தாங்க இயேசு, ஐயா அவருக்கு நிகர் எவர். என்னோடு கூட்டந்து என்னுடைய உபத்திரத்தின் மத்தியில், என்னுடைய பொருளாதார தேவையின் மத்தியிலே எனக்கு உதவுன பி. செல்வராஜ் அவர்கள், இதில் நான் மனதார நன்றியோடு அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் நான் நினைக்கிறேன். இவரை எனக்கு கொடுத்தது தேவனுடைய கிருபையாகவே நான் நினைக்கிறேன். அவருடைய பிள்ளைகளை உதவி செய்யும்படியாய் அவருடைய பிள்ளைகளை எனக்கு கொடுத்து உதவினதற்காய் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த இடத்துல நான் ஜெபிக்கும்படியாய் வந்த பொழுதெல்லாம் என்னை அரவணைத்து எனக்காக மன்றாடி ஜெபித்த இங்கே அருமை ஊழியர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட இந்த நிறுவனர் பால் தினகரன் ஐயா அவர்களையும் அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். அவர் செய்திருக்கிற இந்த நற்பணிகளை இன்னும் சிறக்கும்படியாய் நான் மனதார அவரை வாழ்த்தி, அவரை கடவுள் ஆண்டவர் தேவன் அவரை பழுகி பெருகும்படியாய் அவரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த மகத்துவமான காரியங்களை நான் எண்ணி மனதார அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் சுகம் பலன் ஜீவனை தந்த தேவாதி தேவனே, நன்றியோடு உள்ளத்தோடு இங்கே சாட்சி கொடுக்கிறதில் நான் பெருமை அடைகிறேன். கர்த்தருக்கு கோடான பற்றி ஸ்தோத்திரம்.